பூண்டு பற்களை பச்சையாக வெறும் ஒரு கிளாஸ் தண்ணீருடன் சேர்த்து சாப்பிடுவது உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை அளிக்க உதவுகிறது. பூண்டை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவதால் அதன் நன்மைகளை முழுமையாக பெற முடியும் என்கிறார்கள் நிபுணர்கள். சரி வாங்க, இதை எப்படி சாப்பிடலாம், பூண்டின் நன்மைகள் என்னென்ன என அறிந்து கொள்வோம். உங்க நாளை சில பூண்டு பற்களுடன் தொடங்குவது நல்லது என்கிறார்கள் ஊட்டச்சத்து நிபுணர்கள். பூண்டு உங்க ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உதவுகிறது. பூண்டு சமையலைப் பொறுத்தவரை பூண்டு மிக முக்கியமான பொருளாகும். பூண்டில் அழற்சி எதிர்ப்பு பண்புகள், ஆன்டிமைக்ரோபியல் பண்புகள், பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் போன்ற பண்புகள் காணப்படுகிறது. கொலஸ்ட்ராலை கரைப்பதில் பூண்டு மிகச் சிறந்த பங்காற்றுகிறது. இந்த பூண்டு பற்களை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது நல்ல சீரண சக்தியை நீங்கள் பெற முடியும். டயாபெட்டிஸ் நோயாளிகள் தங்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்க இது உதவுகிறது. சரி வாங்க, இந்த பூண்டை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவதால் எந்த மாதிரியான நன்மைகளை நாம் பெற முடியும் என அறிவோம். செரிமானத்திற்கு உதவுகிறது. காலையில் எழுந்ததும் பூண்டு சாப்பிடுவது நல்ல செரிமானத்திற்கு உதவும். பூண்டு உங்க செரிமான கோளாறுகளை தடுக்க உதவுகிறது. இது உடலில் உள்ள தேவையற்ற கொலஸ்ட்ராலை குறைத்து எடையை குறைக்க உதவுகிறது. எனவே எடை அதிகமாக இருக்கும் நபர்கள் பூண்டை உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுகிறது. பூண்டு உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது. நீரிழிவு நோய், மன அழுத்தம் மற்றும் பல்வேறு வகையான புற்றுநோய்களை அகற்ற இது உதவுகிறது. நீரிழிவு நோயை தடுக்க பூண்டு உதவுகிறது. பச்சை பூண்டை உட்கொள்வது உடலில் இரத்த குளுக்கோஸ் அளவை குறைக்க உதவுகிறது. இது உங்க இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்க உதவுகிறது. இது நீரிழிவு நோய் அபாயத்தை தடுக்க உதவுகிறது. பூண்டை பற்றி நிபுணர்களின் கருத்து: இந்த பூண்டு பற்களை நீங்கள் தேனில் ஊற வைத்து கூட சாப்பிடலாம். தோலுரித்த பூண்டை 10 நாட்கள் தேனில் ஊற வைத்து வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. இது சளி மற்றும் காய்ச்சலை எதிர்த்து போராட உதவுகிறது. இது செரிமானத்தை மேம்படுத்துகிறது. இது கொழுப்பு மற்றும் கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. பூண்டை உட்கொண்ட பிறகு யாருக்காவது குமட்டல், வாயு, நெஞ்செரிச்சல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனே பூண்டு சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். காசநோய்க்கு பயன்தரும் பூண்டு காசநோய் போன்ற சுவாச பாதையில் ஏற்படும் சளித்தொல்லைக்கு பூண்டு சிறந்த மருந்தாகும். தினந்தோறும் பூண்டு சாப்பிடுவது காசநோய் அறிகுறிகளை குறைக்க உதவுகிறது. பூண்டு சளி மற்றும் இருமலுக்கு பயன்படுகிறது. சளி மற்றும் ஆஸ்துமா போன்ற பிரச்சினைகளுக்கு பூண்டு சிறந்த தீர்வளிக்கிறது. தினமும் ஒரு டம்ளர் தண்ணீருடன் பூண்டை சேர்த்து சாப்பிடுவது சளி அபாயத்தை குறைக்க உதவும். இதய நோய்களை தடுக்கிறது. உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைத்து இதய நோய்கள் வராமல் தடுக்க பூண்டு உதவுகிறது. இதய குழாய்களில் கொழுப்பூபுகள் சேருவதை தடுக்கிறது. அதனால் மாரடைப்பு போன்ற இதய சம்பந்தப்பட்ட நோய்களிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள முடியும். கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. பூண்டில் உள்ள ஆன்டிபாக்டீரியல் மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் காரணமாக இது கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. தினமும் பூண்டு சாப்பிடுவது கண் தொற்று ஏற்படாமல் தடுக்க உதவி செய்யும். சிறுநீரக பாதை நோய் தொற்றை தடுக்கிறது. பொதுவாக பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் சிறுநீரக பாதை நோய் தொற்று ஏற்படும் வாய்ப்பு அதிகம். எனவே அதை தடுக்க பெண்கள் பூண்டை சாப்பிடுவது நல்லது. நீண்ட ஆயுளை தருகிறது. பூண்டு நம் உடலில் உள்ள சில முக்கியமான உடல் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது. இதன் மூலம் உங்க ஆயுளை நீட்டிக்க உதவுகிறது. எனவே பூண்டை உணவில் சேர்த்து வந்தால் நீண்ட காலம் உயிர் வாழ முடியும். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இதுபோன்ற மேலும் எந்தவிதமான வீடியோக்கள் தேவை என்றால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். எங்களுக்கு ஆதரவு அளியுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.